the book of Psalms, Psalm 16. 16ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துக்கு நம்முடைய வேத புத்தகங்களை திருப்புவோமா? Psalm 16, and let us read verse 5. 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிப்போம். The Lord is the portion of mine inheritance, and my cup thou maintainest, my Lord. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord is the portion of my inheritance and of my cup. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். Psalmist speaks about the inheritance which God has in store for his people. தேவன் தமது ஜனத்துக்காக வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார். The Lord is the portion of my inheritance. கர்த்தர் என் சுதந்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only that, he says, the Lord is the portion of my cup. அது மாத்திரமல்ல, என் பாத்திரத்தின் பங்காக கர்த்தர் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். We are a blessed people who have been given the hope of the eternal inheritance which God has in store for us in his kingdom. தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் நமக்காக வைத்ததான அந்த மகிமையான சுதந்திர வீதத்தை நாம் பெறப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனமாக நாம் இருக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord is the portion of mine inheritance. கர்த்தரே என்னுடைய சுதந்திரத்தின் பங்காக இருக்கிறார். In order to receive the inheritance which God has in store for us, தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு we need to win the Lord at the end of our race. நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே ஆண்டவரை கர்த்தரை நாம் ஆதாயப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That is the purpose for which we live this Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்வை நாம் செய்வதின் நோக்கம் அதுவாக இருக்கிறது. When St. Paul speaks about in the book of Philippians chapter 3, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் பேசுகையில், Philippians chapter 3 and verse 8, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Doubtless, and I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and do count them but dung, that I may win Christ. That I may win Christ. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளபடிக்கு I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். For whom I have suffered the loss of all things, and do count them but dung, that I may win Christ. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளபடியாக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Only when come to the place where we can win Christ, we will become heirs of the kingdom of God and all the blessings which he has in store for us. கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற இடத்துக்கு வரும்போது மாத்திரமே நாம் தேவனுடைய சுதந்திர வீதத்துக்கு பங்காக தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான அனைத்து காரியங்களுக்கும் நாம் சுதந்திரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேருவோம். The inheritance which God has in store for us, it is incorruptible. தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான இந்த சுதந்திரமானது அது அழிவில்லாததாக இருக்கிறது. It is undefiled. அது தீட்டு மாசற்றதாக இருக்கிறது. And it doesn't fade away. அது வாடி போகாத ஒன்றாக இருக்கிறது.
That is what we read in 1 Peter chapter 1 and verse 4. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதைத்தான் வாசிக்கிறோம். The inheritance which is incorruptible, undefiled, and that does not fade away is kept for us in heaven. பரலோகத்திலே நமக்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரமானது வைக்கப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says Jesus Christ is the heir of all things. வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவே அனைத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். So in order to inherit all the blessings of God, we need to become joint heirs with Christ. தேவனுடைய அனைத்து சுதந்திர விதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரவாளியாக நாம் இணைக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the Lord should become the portion of our inheritance so that we will be able to receive all what God has in store for us. தேவன் நமக்காக வைத்துக் கொண்டதான அனைத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் கிறிஸ்து நம்முடைய சுதந்திரமாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Not only the Lord should become the portion of our inheritance, கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தின் பங்காக மாறுவது மாத்திரமல்ல, we should make him as the portion of our cup. நாம் அவரை நம்முடைய பாத்திரத்தின் பங்காகவும் மாற்ற வேண்டும். Only if we make him the portion of our cup, he will be able to be the portion of our inheritance as well. நாம் அவரை நம்முடைய பாத்திரத்தின் பங்காக மாற்றும்போது மாத்திரமே அவர் நம்முடைய சுதந்திரத்தின் பங்காகவும் தீருவார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We should make the Lord as the portion of our cup when we are upon this earth. நாம் இந்த பூமியில் இருக்கும்போதே நாம் கர்த்தரை நம் பாத்திரத்தின் பங்காக மாற்ற வேண்டும். Then only in eternity we will become worthy for the glorious inheritance which God has in store for us. அப்பொழுது மாத்திரமே தேவன் நமக்காக நித்தியத்தில் வைத்திருக்கிறதான மகிமையான சுதந்திரத்துக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். When we go through the word of God, கர்த்தருடைய வசனத்தின் ஊடாக நாம் கடந்து செல்லும்போது we are able to see two varieties of cups. நாம் இரண்டு விதமான பாத்திரங்களை குறித்து நாம் காண்கிறோம். We read it from the word of God. There are two varieties of cups. கர்த்தருடைய வசனத்திலிருந்து படிக்கும்போது இரண்டு விதமான பாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். In 1 Corinthians chapter 10, when we read, முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கையில் 1 Corinthians chapter 10 and verse 21. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கையில், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. Ye cannot drink the cup of the Lord and the cup of devils. Ye cannot be partakers of the Lord's table and of the table of devils. In this scripture, we read about two kinds of cup. இந்த வேத பகுதியில் இரண்டு விதமான பாத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். The cup of the Lord and the cup of devils. கர்த்தருடைய பாத்திரம், பேய்களுடைய பாத்திரம். You cannot drink the cup of the Lord and the cup of devils. கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. In order to make the Lord as the portion of our inheritance, நம்முடைய சுதந்திரத்தின் பங்காக ஆண்டவரை ஆக்கிக் கொள்வதற்கு we need to drink from the cup of the Lord. கர்த்தருடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டியது நமக்கு அவசியம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We should not drink from the cup of devils. பேய்களுடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணக்கூடாது. Those who drink from the cup of the devils, they cannot become worthy for the inheritance which God has in store for them. பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தில் அவர்கள் பங்காய் மாற முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read in the book of Genesis chapter 40, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கையில்,
There we are able to see one of the cups of the devil. இங்கே பேய்களுடைய பாத்திரங்களில் ஒன்றை பார்க்கிறோம். Book of Genesis, chapter 40 and verse 11. ஆதியாகமம் 40 அதிகாரம் 11 வசனம். பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். And Pharaoh's cup was in my hand, and I took the grapes and pressed them into Pharaoh's cup, and I gave the cup into Pharaoh's hand. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here we read about the dream that was dreamt by butler in that prison when he was there. இங்கே சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரன் கண்டதான சொப்பனத்தை குறித்து இங்கு வாசிக்கிறோம். He says about the Pharaoh's cup. இங்கு பார்வோனின் பாத்திரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. Pharaoh's cup was in my hand. பார்வோனுடைய பாத்திரம் என் கைகளில் இருந்தது. And I took the grapes and pressed them into Pharaoh's cup, and I gave the cup into Pharaoh's hand. நான் அந்த திராட்சை பழங்களை எடுத்து அந்த பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We know that Pharaoh is a type and shadow of the devil. பார்வோன் என்று சொல்லும்போது இவன் பிசாசுக்கு நிழலாட்டமும் மாதிரியாக இருக்கிறான் என்று நாம் அறிவோம். The children of Israel, they were in the land of Egypt, pleasing Pharaoh as much as they could. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது அவர்களால் முடிந்த அளவு பார்வோனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார்கள். The more they tried to please him, the more he was oppressing and suppressing them. எவ்வளவு அதிகமாக அவனை பிரியப்படுத்த அவர்கள் முனைந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் அவர்களை ஒடுக்கி நசுக்கி கொண்டிருந்தான். And finally, they called upon God. God came in the form of a Passover lamb, and they were delivered from the land of Egypt. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனோ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் வடிவிலே வந்து அவர்கள் அதனாலே எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டார்கள். We know that this is a type and shadow of the glorious salvation which God has given in our lives. இது தேவன் நம் வாழ்வில் கொடுத்திருக்கிறதான மகிமையான ரட்சிப்புக்கு மாதிரியும் நிழலாட்டமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். Pharaoh's cup speaks about the life of sin that we were living in before we got saved. பார்வோனின் பாத்திரம் என்று சொல்லும்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் வாழ்ந்ததான பாவ வாழ்வை குறித்து காட்டுகிறது. We were drinking from the cup of Pharaoh before we got saved. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பார்வோனின் பாத்திரத்திலே பானம் செய்து கொண்டிருந்தோம். We were enjoying the sins of this world to the maximum in our life. உலகத்தின் பாவங்களை நம்முடைய ஜீவியத்தில் உச்ச வரம்பு வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். Like that Samaritan woman who was drinking water from the well of Jacob. சமாரிய ஸ்திரீ யாக்கோபின் கிணற்றிலே இருந்து தண்ணீர் மொண்டு கொண்டு வந்தது போல In order to quench her thirst, she was drawing water from the well of Jacob. தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படியாக யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். The more she drank that water, the more she was thirsty in her life. இவள் அதிகமாக அந்த கிணற்றின் தண்ணீரிலே பானம் பண்ணினாலும் தாகம் நிறைந்தவளாகத்தான் இருந்தாள். Even so, we were drinking from the cup of Pharaoh before our salvation. இது போலவே நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக பார்வோனின் பாத்திரத்திலே நாமும் பானம் செய்து கொண்டிருந்தோம். In order to have peace and joy and satisfaction in this life, we were enjoying the sins of this world. இந்த உலகத்திலே சமாதானம், சந்தோஷம், திருப்தி இவைகளை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக பாவங்களையே நாம் செய்து கொண்டிருந்தோம். In order to quench the thirst of our soul, we were drinking from the cup of Pharaoh. ஆத்மாவின் தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு பார்வோனின் பாத்திரத்திலே பானம் செய்து கொண்டிருந்தோம். Even today, there are people who are drinking from this cup so that they will be able to have joy and peace in their life. இன்றைக்கும் கூட தங்கள் வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறதான ஜனங்கள் உண்டு. They may receive a temporal
joy or peace, but their problems are awaiting again to face their life. அநித்தியமான சந்தோஷம் சமாதானம் தங்களுடைய வாழ்வில் பெற்றிருக்கலாம். ஆயினும் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு சந்திக்க வேண்டியதான பிரச்சனைகள் இருக்கின்றன. The devil is deceiving them by making them to drink from his cup. பிசாசோ தன்னுடைய பாத்திரத்திலிருந்து இவர்கள் பானம் செய்யும்படியாக அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Making them to commit sins one upon the other and deceiving them to take them to eternal destruction. ஒன்றன் பின் ஒன்றாக பாவங்களை செய்து இவர்களை வஞ்சித்து நித்திய அழிவு நாசத்துக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். If there is anyone here who is living in sinful ways, this morning, beloved ones, we would like to tell you that you are drinking from the cup of the devil. பாவ வழிகளிலே ஜீவிக்கிற யாராவது இங்கு இருப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், நீ அந்த பேயின் பாத்திரத்திலிருந்து தான் நீ பானம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்பதை சொல்கிறோம். You are drinking from the cup of Pharaoh and heading towards eternal damnation, and hellfire will be your inheritance in eternity. பார்வோனின் பாத்திரத்திலே நீ பானம் செய்து நித்திய நாசத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய். நரக அக்கினியே நித்தியத்தில் உன்னுடைய பங்காக முடிந்துவிடும். The sins and the corruptions that you are enjoying in this world will take you to lasting destruction. நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கிற பாவங்களும் இன்பங்களும் அது நித்தியமாக இருக்கிறதான நாச விளைவுக்கு உன்னை கொண்டு சென்றுவிடும். Therefore, this morning we would like to tell you that the Lord has brought you over here in order to make you to understand that you need to become worthy for the inheritance which God has in store for you. தேவன் உனக்காக வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்துக்கு நீ பங்காக நீ மாற வேண்டும் என்று உன்னை மாற்றும்படியாகத்தான் இந்த காலவேளையில் கர்த்தர் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று உனக்கு நாங்கள் நினைப்பூட்டுகிறோம். The cup of Pharaoh will take you to eternal damnation. பார்வோனின் பாத்திரம் நித்தியமான ஆக்கினைக்கு உன்னை கொண்டு சென்றுவிடும். Today you may receive some kind of temporal happiness or satisfaction or rest in your life, but it will be eternal destruction for you. இன்றைக்கு ஒரு அநித்தியமான ஒரு சந்தோஷம், இளைப்பாறுதல், ஆறுதல் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் நித்தியமான ஆக்கினைக்கு எதுவாக அது உன்னை கொண்டு சென்றுவிடும். You cannot drink from the cup of the devil and from the cup of the Lord. கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயின் பாத்திரத்திலும் நீ பானம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read about another cup of the devil in the book of Proverbs chapter 23. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் மற்றொரு பேயினுடைய பாத்திரத்தை வாசிக்கிறோம். Proverbs chapter 23 and verses 31 and 32. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள். மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவா இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். Look not thou upon the wine when it is red, when it giveth his color in the cup, when it moveth itself aright, at the last it biteth like a serpent, and stingeth like an adder. It is mentioned about another demonic cup here. இங்கே மற்றொரு பேயினுடைய பாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Look not thou upon the wine when it is red, when it giveth his color in the cup, when it moveth itself aright. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே. This is the cup of drunkenness. இது குடிப்பழக்கம் என்கிற பாத்திரம். And verse 32 it is written, at the last it biteth like a serpent. 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். And stingeth like an adder. விரியனை போல தீண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This cup of drunkenness is defiling and defeating and destroying so many people in this world. இந்த மதுபானம் என்கிறதான பாத்திரம் அநேகரை அது அழித்து நாசப்படுத்தி உலகத்திலே வினையை கொண்டு உண்டாக்குகிறது. There are people, those who get involved in drinking in various ways. பல விதங்களில் இவ்விதமான குடிப்பழக்கத்துக்குள் அகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். Social drink is there,
சமுதாய பூர்வமாக குடிப்பழக்கம், business drink is there, வியாபார சம்பந்தமான குடிப்பழக்கம், friendly drink is there, சிநேகிதத்துவத்தின்படி இருக்கிற குடிப்பழக்கம், family drink is there. குடும்பமாய் குடிப்பழக்கம். Let it be any kind of drink. If you are taking drinks, you are a drunkard. அது எப்படிப்பட்டதான ஒரு குடிப்பழக்கமாக இருக்கட்டும், நீ விதமாக குடி எடுப்பாய் என்றால் அது குடிப்பழக்கமாகத்தான் உனக்குள் வருகிறது. Some people used to say, I don't drink and get intoxicated. I drink only a sip just to please my business colleagues. சிலர் விதமாக சொல்வதுண்டு, நான் மதுபானத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமை இல்லை, என் வியாபாரத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்டதான போக்குவரவு இருக்கும்போது ஒரு மடக்கு தான் குடித்துக் கொள்கிறேன். Or when we get together with the friends just to please them, I just only take a sip, not a cup. நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளும் போது நான் அவ்வளவாக அதிகமாக குடிப்பதில்லை, ஏதோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் குடித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். I am not getting intoxicated because of the drinks. இந்த குடியின் நிமித்தமாக நான் அந்த போதைக்கு அடிமையானவன் அல்ல. Whether you take a sip or a cup, you are a drunkard in the sight of God. ஒரு மடக்கோ அல்லது ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணினாலோ நீ விதமாக இதை எடுக்கும்போது நீ மதுபான பாத்திரத்தில் பங்கு கொள்கிறாய். Our body shouldn't be defiled by the habit of drinks. உன்னுடைய சரீரம் குடிப்பழக்கத்தினாலே தீட்டுப்பட்டு போகக்கூடாது. This body has to be done the will of God in this world. இந்த சரீரம் இந்த பூமியிலே தேவ சித்தம் தான் செய்ய வேண்டும். This body has been purchased by His precious blood. இந்த சரீரம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது. This body has been dedicated to do the will of God when we were water baptized. இந்த சரீரமானது தண்ணீர் ஞானஸ்நானம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக இது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. And God filled this body with the baptism of the Holy Ghost and made it His temple. தேவன் இந்த சரீரத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி இதை தமது ஆலயமாக மாற்றிக்கொண்டார். The Bible says, if any man defiles his temple, him will God destroy. வேதம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். This body which God has given us to do the will of God must be preserved in purity and holiness. தேவ சித்தம் செய்யும்படியாக அருளப்பட்ட இந்த சரீரம் இது தேவனுடைய பரிசுத்தத்தில் நன்னடக்கையில் பாதுகாக்கப்பட வேண்டும். The devil is deceiving so many people in these last days, making them to like the seriousness of this sin. இன்றைக்கு பிசாசானவன் இந்த பாவத்தின் இவ்வளவு அகோரமான முக்கியத்துவத்தை உணர வைக்காதபடிக்கு இதிலே அவன் ஜனங்களை அசட்டை செய்து வைத்து விடுகின்றான். You cannot drink from the cup of the devil and from the cup of the Lord as well. கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களின் பாத்திரத்திலும் நீங்கள் பானம் செய்ய இயலாது. At last it will bite like a serpent. கடைசியாக இது பாம்பை போல முடிவிலே கடிக்கும். It stingeth like the adder. விரியனை போல தீண்டும். That was what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் அதுதான். When Adam and Eve disobeyed the voice of God, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டின போது they were bitten by the serpent. அவர்கள் இந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டார்கள். Thereby they lost the inheritance which God had given them. இதனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான சுதந்திர வீதத்தை இழந்து போனார்கள். In order to receive the inheritance which God has in store for us in His kingdom, தேவன் தமது ராஜ்யத்தில் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு we should make Him as the portion of our cup. நாம் அவரை நம்முடைய பாத்திரத்தின் பங்காக மாற்ற வேண்டும். But if we are drinking from the cup of the devil, we cannot make the Lord as the portion of our cup. பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம் என்றால் நாம் தேவனை அவருடைய நம்முடைய பாத்திரத்தின் பங்காக மாற்ற இயலாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read about another cup of the devil பிசாசின் மற்றொரு பாத்திரத்தை நாம் வாசிக்கிறோம். in the book of Revelation chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். Book of Revelation chapter 17 and verse 4. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும்
முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். And the woman was arrayed in purple and scarlet color, and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand, full of abominations and filthiness of her fornication. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here it is mentioned about another cup of the devil. இங்கே இந்த பேயின் மற்றொரு பாத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். A woman is pictured here. இந்த இடத்தில் ஒரு ஸ்திரீயானவள் சித்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள். She is sitting upon the scarlet colored beast. இவளோ இரத்தாம்பரமான சிவப்பான ஒரு மிருகத்தின் மேல் வீற்றிருக்கிறாள். We read in the third verse that she is